வாழ்க்கையை கொண்டாடுவோம். ஒருத்தர் ஒரு மரத்தடியில் உட்காந்து தனியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த வழியாக ரெண்டு நண்பர்கள் நடந்து போனார்கள். ஒருத்தன் சொன்னால், வாழ்க்கையில் என்ன கஷ்டமோ தெரியல, இப்படி ஆயிட்டாரு பாவம். இன்னொருத்தன் சொன்னால், அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாத, அவர் ஒரு ஞானியாக கூட இருக்கலாம். ஞானிகள் கூட இப்படி அர்த்தம் இல்லாமல் சிரிப்பாங்களா? அவங்க சிரிப்பாங்க. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னங்கிறது நமக்கு புரியாது, அவ்வளவுதான். ஓ அப்படியா? ஜப்பானில் கூட அப்படி ஒரு ஞானி இருந்தார். ஹோட்டேன்னு பேர். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், எதுவும் பேச மாட்டார். அவரை எல்லோரும் சிரிக்கும் புக்தர்னே சொல்லுவாங்க. அதே போல் சீனாவில் 3 ஞானிகள் இருந்தாங்க. 3 சிரிக்கும் சந்நியாசிகள்னு அவங்கள சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட உண்மையான பேர் என்னன்றது யாருக்குமே தெரியாது. அவங்களும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களா? ஆமாம். ஆனால் அவர் ஊராக போய் சிரிச்சுக்கிட்டு வருவாங்க. என்ன சொல்கிற நீ? ஒரு ஊருக்கு போவாங்க. பல பேர் வந்து போகக்கூடிய ஒரு பொது இடத்துல நின்றுக்குவாங்க. அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பக்கம் வர்றவங்க போகிறவங்க எல்லாம் இதை கவனிப்பாங்க. இவங்க ஏன் சிரிக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு புரியாமல் எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களும் மெதுவாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த இடமே ஒரே சிரிப்பு மயமாக ஆகிடும். ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு அவங்கக்கிட்ட யாரும் கேட்கறது இல்லையா? யாராவது போய் அந்த சன்னியாசிங்க கிட்ட எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டால், நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா சிரிக்கிறோம், இந்த சூழ்நிலையை சிரிப்பாக மாற்றுறோம்னு அவ்வளவுதான் பாங்க. வேடிக்கையாக இருக்கே. ஒரு தடவை ஒரு கடைத்தெருவில் வந்து நின்று அவங்க சிரிச்சிருக்காங்க. வழக்கம் போல் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைஞ்சு இருந்தது மன இறுக்கம், பணம், பேராசை, ஏமாற்று வேலை, இதெல்லாம் தான். இப்போது அந்த இடம் முழுவதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் தான். படிக்காத அந்த 3 சன்னியாசிகளும் சீன தேசம் முழுவதும் போய் மக்களை மகிழ்ச்சியாக இருக்கும்படி பண்ணினாங்க. ஒரு கிராமத்தில் அவங்க தங்கி இருந்தபோது அந்த 3 பேரில் ஒருத்தர் இறந்து போனார். இப்போ எப்படி அவங்க சிரிக்க போகிறாங்கன்னு அதையும் பார்த்துடலாம் என்ற ஆர்வத்தில் நிறைய பேர் செய்தி கேள்விப்பட்டு அங்கே போனாங்க. அவங்களுக்கு அங்கே ஆச்சரியம் காத்திருந்தது. இறந்து கடந்த சன்னியாசியின் உடலை சுற்றி மற்ற இருவரும் ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருந்தாங்க. என்ன இது பைத்தியக்காரத்தனம், அவர் செத்து கிடக்கிறாரு, நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வெற்றியை இப்போ நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? இவர் உயிரோடு இருந்தப்போ எங்களுக்குள்ள யார் முதல்ல இறக்க போகிறோம்னு நாங்கள் 3 பேரும் பேசிக்கிறது உண்டு. இப்போ இவர் அதில் ஜெயிச்சிட்டாரு. இவரோட வெற்றியைத்தானே நாங்கள் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? ஆமாம். எப்படி வாழ்ந்தோமோ அப்படித்தானே எங்கள் நண்பரை வழி அனுப்பணும். அதனால தான் சிரிச்சே வாழ்ந்த நாங்கள் இப்படி சிரித்து மகிழ்ச்சியாக அவருக்கு விடை கொடுக்குறோம். நாங்கள் அவர் இறந்ததாகவே நினைக்கல. வாழ்வுக்கு ஏது சாவு? இதை கேட்டவங்க மலைச்சு போய் நின்னாங்க. சரி சரி, சீக்கிரம் அவரை குளிப்பாட்டுங்க, சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும்ல. அது முடியாது. ஏன்? அவர் சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, நான் செத்து போனால் என்ன குளிப்பாட்டாதீங்க, எந்த ஆடை உடுத்தி இருக்கேனோ அப்படியே கொண்டு போய் சிதையில் வச்சு கொளுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் விருப்பப்படியே கொண்டு போனார்கள், கொளுத்தினார்கள். அப்போதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. சிதையில் நெருப்ப வைச்சதும் அங்கே ஒரு வான வேடிக்கை ஆரம்பமாயிற்று. வெடி சத்தங்கள், மத்தாப்புக்கள், வண்ண ஒளிகள். அந்த சந்நியாசி சாவறதுக்கு முன்னாடி தன்னுடைய உடம்பை சுற்றி யாருக்கும் தெரியாமல் வெடிகளையும் மத்தாப்புக்களையும் மறைச்சி வச்சிருக்கிறாரு.
அந்த வேடிக்கையை பார்த்து மக்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையோட முடிவு வாழ்க்கையை கொண்டாடுவோம். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.